2026 எலெக்ஷனுக்காக நம்ம எல்லாருமே இப்போ ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்னும் சில தினங்களில் ஓட்டுக்கான ரிசல்ட்டு எண்ணி பதில் சொல்ல போகிறாங்க. யார் முதல்வர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய போகுது. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ ஜோதிடர்கள் ஆஸ்ட்ராலஜி கணிப்பு துல்லியமாக கொடுக்கக்கூடியவங்க அவங்க இப்போ அதிரடியாக 4 பேருடைய ஜாதகம், அதாவது விஜய், ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், இப்படி 4 பேருடைய ஜாதகத்தையுமே துல்லியமாக கணிச்சு யார் வர 4ஆம் தேதி ரிசல்ட் அதை என்ன போகிறப்ப ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக அக்யூரேட்டாக இவர் தாங்க முதலமைச்சராக ஆக போகிறாரு, இது நம்ம எடுத்த முடிவு கிடையாது, கடவுள் எடுத்த முடிவு அப்படின்னு ஜாதக கட்டங்கள் அதனுடைய அந்த இடம் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப துல்லியமாக கணிச்சு ஜாதக கணிப்பாளர்கள் அவங்க அதிர்ச்சி தரும் ப்ரெடிக்ஷனை ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் யார் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படிங்கிற தகவலை இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம கேட்குறப்ப சத்தியமாக நம்மளால் நம்ப முடியல, இவரா நம்ம தமிழகத்தின் அடுத்த முதல்வர் அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம தமிழக ஜோதிடர்கள், எக்ஸ்பர்ட்டுகள், ஜாதக கணிப்பாளர்கள் அவங்க எடப்பாடி, ஸ்டாலின், விஜய், அதுக்கப்புறமா சீமான், ஏன்னா 4 முனை போட்டி நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த 4 பேரில் யார் சிஎம் ஆக போகிறாங்க அப்படின்னு இப்போ ஜோதிடர்கள் அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் தகவல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழகத்தின் முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு இப்போ அஷ்டம சனி, அஷ்டம செவ்வாய், அதர சனி, 5ஆம் வீட்டில் ராகு புக்தி, இது எல்லாமே இப்போ ஸ்டாலின் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக ஸ்டாலின் அவரை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு இப்போ மரியாதை குறைவு, மரியாதை இழக்கிற மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக ஸ்டாலின் அவருக்கு இந்த எலெக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டாலின் நிச்சயமாக அவர் சந்திப்பார் அப்படின்னு அவருடைய ஜாதக கட்டங்கள் சொல்லுது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவருக்கு சிம்ம ராசி, பூரணம் நட்சத்திரம், ரிஷப லக்னத்தில் அவர் இருக்கார். ஸோ இந்த நேரத்தில், அதாவது எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமாக ஸ்டாலின் அவருக்கு அடுத்தடுத்துன்னு நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் நிச்சயமாக அவர் காதுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அவருக்கு அடுத்தடுத்துன்னு கெட்ட செய்திகள், துரோகங்கள், முக்கியமாக அதிகாரிகள், அவருக்கு கூட இருக்கிற அதிகாரிகள் அவங்களே ஸ்டாலின் அவருக்கு துரோகம் செய்கிற மாதிரியான சம்பவங்கள் ஏற்படலாம். இதனால் நிச்சயமாக ஸ்டாலின் அவருக்கு இந்த எலெக்ஷன் அவருக்கு வெற்றி தர்ற மாதிரியான ஒரு தேர்தலாக நிச்சயமாக 100% இருக்காது அப்படிங்கிறது தான் இப்போ ஜாதக கணிப்பாளர்கள் அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல சனியும் அதே போல் ராகுவும் யோகத்தில் கடந்த 1.5 வருஷமாக ஸ்டாலின் அவர் இந்த கெட்ட நேரத்தால் அவர் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கார். பத்தாக்குறைக்கு இந்த கெட்ட நேரம் கிட்டத்தட்ட அவருக்கு மே 11 வரைக்கும் நிச்சயமாக இருக்குது. மே 11க்கு அப்புறமாக கூட சனி, செவ்வாய், ஆயுள் ஸ்தானம், இது எல்லாமே ஸ்டாலின் அவருக்கு அடுத்தடுத்துன்னு அவருக்கு நெகட்டிவ்னஸ் தான் கொடுக்குது. இதனால் நிச்சயமாக ஸ்டாலின் அவர் மனதளவிலையும் உடல் அளவிலையும் சோர்வு அடைகிற மாதிரி அவருக்கு ரொம்ப பெரிய கெட்ட செய்தி நிச்சயமாக இந்த எலெக்ஷன் மூலிமா அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதனால் நிச்சயமாக ஸ்டாலின் அவர் ஜெயிக்கவும் வாய்ப்பில்லை, முதலமைச்சர் மீண்டும் அவர் ஆகிறதுக்கான வாய்ப்பை சத்தியமாக சுத்தமாக அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஜாதக கணிப்பாளர்கள், ஜோதிடர்கள் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி நிச்சயமாக அவர் ஜெயிப்பார், நல்லாகவே அவர் ஜெயிப்பார். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் அவர் வேணா எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாக தான் இருக்குது, வேணா ஆகலாம். ஆனால் முதலமைச்சராக நிச்சயமாக ஆக முடியாது. இது நான் சொல்லலை, நிச்சயமாக ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஜோதிட கணிப்பாளர்கள் ஸ்டாலின் அவருக்கு முழுக்க முழுக்க எதிராக தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்ததாக அதிமுக தலைவரான எடப்பாடி அவரை எடுத்துக்கிட்டா கூட அவருக்கு தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம், ரிஷப அதிபதி, அதாவது ரிஷப லக்னத்தில் அவர் எடப்பாடி இருக்கார். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவருக்கு பார்த்தப்போ கூட அவரும் ரிஷப லக்னம், ரிஷப அதிபதி தான் ஸ்டாலின் அவரும் இருக்கார். ஸோ அதனால் ஏறக்குறைய எடப்பாடி அவருக்கும் ஸ்டாலின் அவருக்கு இருக்கிற அம்சங்களில், அந்த மோசமான அம்சங்களில் பாதி அம்சம் நிச்சயமாக எடப்பாடி அவருக்கும் பொருந்தது. பத்தாக்குறைக்கு 6ஆம் வீட்டில் சனி, செவ்வாய் தோஷம், இது எல்லாமே கூட எடப்பாடி அவருக்கு இருக்குது. ஸோ எடப்பாடி அவருக்கு என்னதான் இந்த மாதிரி ஸ்டாலின் அவருக்கு இருக்கிற அந்த கெட்ட நேரங்களில் பாதி இருந்தாலும் ஸ்டாலின் அவரை விட எடப்பாடி அவருக்கு சுமாராக இருக்குது, பரவாயில்லை. ஆனாலுமே எடப்பாடி அவருமே கூட நிச்சயமாக முதல்வர் ஆகிறதுக்கான அந்த அமைப்பு, அந்த எக்ஸ்ட்ராடினரி அந்த பவர் கண்டிப்பாக எடப்பாடி அவருடைய ஜாதகத்தில் நிச்சயமாக சுத்தமாக இல்லை. இதனால் எடப்பாடி 2ஆம் இடத்துல வேணா அவர் வரலாமே தவிர முதல் இடத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை நிச்சயமாக எடப்பாடி அவருடைய ஜாதக கட்டங்களையுமே இல்லை அப்படின்னு ஜாதக கணிப்பாளர்கள், ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்படி ஸ்டாலினும் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது அப்படின்னா, யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஜோதிடர்கள் அவங்க சொல்ற அந்த விஷயத்துல தான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ட்விஸ்ட்டே இருக்கு. உண்மையாகவே இது சொல்றப்ப பார்த்தீங்கன்னா, இது நீங்களும் நானும் எடுத்த முடிவு கிடையாது. இது கடவுள் எடுத்த முடிவு. விஜய் அவருக்கு அந்த அளவுக்கு அவருடைய ஜாதக கட்டங்கள் சிறப்பாக இருக்கு. எல்லாமே உச்சபட்சத்துல இருக்கு. 9 கிரகங்களும் ஒரு மனுஷனுக்கு ஒரே நேர்கோட்டுல வந்து, அவன் தான் அடுத்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கிரகங்கள் சொல்லுது அப்படின்னா, அத நிச்சயமாக கடவுள் அவங்களுடைய அனுக்கிரகனே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட விஷயம் தான் இப்ப விஜய் அவருடைய ஜாதக கட்டங்கள்ல கூடி வந்திருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்தது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. லக்னம் அதாவது அதிபதி விஜய் அவருக்கு கன்னி ராசியில அவர் இருக்காரு. ஸோ இதனால் விஜய் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் திசை ராகு புக்தி, செவ்வாய் அதிபதி ராகு புக்தியும் பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு ஏப்ரல் 24ஆம் தேதியோட விஜய் அவருக்கு அது முடியுது. ஸோ எலெக்ஷன் நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டது என்னைக்கு? ஏப்ரல் 23ஆம் தேதி. ஒரே ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாளுக்கு அப்புறமாக தான் ஏப்ரல் 24ஆம் தேதி. இந்த அளவுக்கு விஜய் அவருக்கு சிறப்பாக இருக்கிற அந்த நல்ல நேரம் விஜய் அவருக்கு பிப்ரவரி 19ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் விஜய் அவருக்கு இருக்கிற இந்த சிறப்பான நல்ல நேரம் எல்லாரையுமே வீழ்த்தக்கூடிய அந்த பவர் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 19ல் இருந்து ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் விஜய் அவருக்கு இந்த நல்ல நேரம் எல்லாமே சிறப்பம்சத்தில் விஜய் அவருக்கு இருந்திருக்கு. அப்படிங்கிறதால நிச்சயமாக விஜய் அவருக்கு ஓட்டு எல்லாருமே போட்ட நாள் அன்னைக்கு விஜய் அவருக்கு செம்மையாக எல்லாமே கூடி வந்திருக்கு. அப்படிங்கிறதால தான் அன்னைக்கு இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வாக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 83 84% வாக்கு தமிழக அளவில் பதிவாகிருக்கு. ஸோ அந்த கூடுதலாக பதிவான அந்த வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு ஜாதகத்தில் இருக்கிற அந்த நல்ல நேரங்கள் அது கூடி அவருக்கு கொடுத்த அந்த அம்சம் தான் கூடுதலாக விழுந்த வாக்கு அப்படின்னு ஜாதக கணிப்பாளர்கள் அடித்து உறுதியாக சொல்கிறாங்க. அப்படி ஏப்ரல் 24ஆம் தேதியோட விஜய் அவருக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் ரிசல்ட் என்றது மே 4ஆம் தேதி. அப்படின்னா அதுக்கப்புறமா விஜய் அவருக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அதுக்கு அப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர் ஒரு அதிபர், ஒரு ஆட்சி, ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு ஜாதக கட்டங்கள் நல்ல நேரம் விஜய் அவருக்கு அப்படி அமைஞ்சு வந்திருக்கு. முக்கியமாக ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் உச்சத்தில் இருக்குது, லாபத்தில் இருக்குது, சுக்கிரன் அதுவும் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்குது. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு விஜய் அவருக்கு கூடி வர்ற எல்லா அம்சத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூரியன் சுக்கிரன் ரெண்டுமே விஜய் அவருக்கு உச்சத்தில் இருக்குது. இதனால் கண்டிப்பாக யார் நினச்சாலுமே விஜய் அவரை தடுக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு விஜய் அவருக்கு ஜாதக கட்டங்கள் அவருக்கு துணையாக இருந்திருக்கு இந்த நேரத்தில். அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு கடவுளுடைய செயல். கடவுளுடைய செயல் இருந்தால் தான் இந்த அளவுக்கு இவர் கரெக்டாக எலெக்ஷனில் நிற்கிறாரு, போட்டி போடுறாரு. அதே நேரத்தில் அவருக்கும் நல்ல விஷயங்கள் இது எல்லாமே ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் விஜய் அவருக்கு கூடி வருது. அப்படின்னா கண்டிப்பாக இது கடவுளுடைய செயல் தான். நிச்சயமாக விஜய் அவர் அதிகப்படியான வாக்குகள் கிட்டத்தட்ட 50%க்கும் அதிகமான வாக்குகள் கண்டிப்பாக விஜய் அவர் மிகப்பெரிய பெரும்பான்மையோட அவர் ஜெயிப்பார், ஆட்சி அமைப்பார். அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவருடைய அந்த ஜாதக கட்டங்கள் அமைப்பு இது எல்லாமே சொல்லுது அப்படின்னு இப்போ ஜோதிடர்கள், தமிழகத்தில் இருக்கிற பல ஜோதிடர்கள் அவங்க எல்லாருமே எடப்பாடி அவருக்கு எப்படி இருக்குது, ஸ்டாலின் அவருக்கு எப்படி இருக்குது, விஜய் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு, அதே போல் சீமான் அவர்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஜாதகம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் முதலமைச்சர் எப்பயுமே அவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவர் காலகட்டம் முடியறதுக்குள்ளே எம்எல்ஏ ஆகலாம், ஆனால் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு சீமான் அவருக்கு இல்லை. ஆனால் விஜய் அவருக்கு எடப்பாடி, ஸ்டாலின் இவங்க 2 பேரை விட இவருடைய ஜாதகம் ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது. எல்லாமே உச்சத்தில் இருக்குது. எதுவுமே நெகட்டிவ் அப்படின்னு விஜய் அவருக்கு இல்லை. ஓட்டு போட்ட நாளும் விஜய் அவருக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் நிச்சயமாக விஜய் அவர் முதலமைச்சர் ஆவார், ஆட்சி அமைப்பார் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் எல்லாமே கட்டங்கள் சொல்லுது அப்படின்னு ஜோதிடர்கள் ஒருத்தர் கிடையாது, 2 பேர் கிடையாது, பல பேர் இப்போ ஜோதிட கட்டங்கள் அடிப்படையில் பார்க்குறப்ப இவங்க 2 பேருக்குமே முதலமைச்சர் ஆகிற அந்த யோகம் இல்லை. ஆனால் விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஜோதிடர்கள் அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் மார்க்கையுமே விஜய் அவருக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜாதகம் இது எல்லாத்துலேயுமே அடிப்படையில் நம்பிக்கை இருக்கா? ஸோ அப்படி நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.